எதுக்கு ஏன் மேல இவ்வளவு வெஞ்சன்ஸ் உங்களுக்கு? என்ன சாவடிக்கிறதா உங்களுக்கு ஏன் அவ்வளவு வெஞ்சன்ஸ்? எனக்கு புரியல. இவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏன் இவ்வளவு வெஞ்சன்ஸ்? எல்லாரும் பண்றது இன்னைக்கு ஒரு 20-30 பேர் வீடியோ போட்டான். கேலி கிண்டல்னா அவ்வளவு கேலி கிண்டல். ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து இதனுடைய சர்டிபிகேட்டை காட்டுங்க, இல்ல இதுல என்னென்ன இருக்குன்னு காட்டுங்கன்னு எவனும் கேட்கல. அதை வந்து கேலி பண்ணிடுது. இந்த என்னது ஒருத்தன் என்னன்னு சொல்றான்னா, இதை இடிச்சு தயாரிக்கிறதுன்னு சொல்லும் போது கையடிக்கிற மாதிரி சொல்லுவோம். உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுல வந்து இஞ்சியோ இதுவோ இடிக்கும் போது அவங்க கையடிக்கிற மாதிரி தான் உனக்கு தோணுமாடா? அவன் ஒருத்தன். இன்னொருத்தன் மலம்ன்றான். அவன் வாங்கி சாப்பிடவே இல்லை, வாங்கி சாப்பிடாமலே மலம்ன்றான். வாங்கி சாப்பிட்டு அதை கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பா அது தெரியும். அந்த சுக்கு வந்து தொண்டையில ஒரு காரத்தை உண்டாக்கி திப்பிலி வந்து நம்ம நாக்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு உண்டாகி தெரியும். சுக்கும் திப்பிலியும் எவ்வளவு சத்து வாய்ந்ததுங்கிறத என்னத்தை சொல்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவனை கொல்லணும், இவனை கொன்றணும், இவன் உயிரோட இருக்கக்கூடாது, இவன் ஃபிட்னஸா இருக்கான், எனக்கு பிடிக்கல. நீ என்ன பெருசா சீன் போடுற? நான் என்னுடைய ஃபிட்னஸை கொண்டு வந்தேன். நான் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் பெரிய ஃபிட்னஸ் மேன் எனக்கு சொன்னதும் கிடையாது. என்னோட பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஆண்டவன் எனக்கு இந்த இடத்த கொடுத்தான். ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது நினைச்சேன், ஒரு ஊருக்குள்ள வந்து யாருன்னே தெரியாம அனாதையா விடப்பட்ட ஒரு ராஜா பேரனுக்கு இன்னைக்கு எங்க போனாலும் ராஜா பேரன் சொல்றாங்கன்னா இந்த ஒரு இடத்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். என்னுடைய எய்மே என்னன்னா, ராஜா பேரன் தலை விழும்போது 1 லட்சம் இதயங்கள் எனக்காக கண்ணீர் சிந்த இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த இதயங்கள் இருக்குது. ஆனா அதை விட இவன் செத்துட்டா அப்படியே சந்தோஷப்படுற இதயங்கள் எக்கச்சக்கமாயிருச்சு. ஏன்னு எனக்கு இன்னும் புரியல, சத்தியமா புரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபிட்னஸை காட்டுறேன், ஒரு பாடி பில்டிங் ஒரு வீடியோ போட்டான்னா அண்ணா வந்துட்டான் அந்த மோன் இந்த மோன். ஏன் நான் ஃபிட்னஸ் பண்றதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தெரியல, ஏன் இப்படி பொங்குறீங்க? இன்னைக்கு அந்த செய்திக்காரன் பாலிமர் என்கிட்ட ஒரு வார்த்தை உன்ட்ட அந்த சர்டிபிகேட்லாம் இருக்கான்னு கேட்கல, பொருளை வாங்கி சாப்பிட்டு பார்க்கல, அவன் என்ன சொல்றாங்கிற தெளிவா இது காட்டல. அவன் பாட்டுக்கு வெட்டி ஒட்டி எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு. தமிழ் வேந்தன் ஒரு அட்வொகேட், அந்த மனுஷன் வீடியோவை நான் கண்டினியூவா பார்ப்பேன். நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவார், சமுதாயத்துக்கு நிறைய பேசுவார். நீங்க அவரு போட்டிருக்காரு ராஜா பேரன் அதிரடி கைது, செத்து போயிட்டான்னு போடுங்களாம் சார், செத்து போயிட்டான்னு போடுங்களா. நீ என்ன என் போட்டோவை பாத்தீங்க, என்னை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டவொடனே என் போட்டோவை பாத்தீங்க, நான் என்னென்ன பேசியிருக்கிறேன், மக்களுக்கு என்ன வழிகாட்டுக்குன்னு ஒரு வார்த்தை பாத்தீங்களா? நான் ஜிம்முக்கு போங்கன்னு என்னைக்காவது யாருக்கா சொல்றேன்னா? டெய்லி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுங்க, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. உடம்ப கட்டுமஸ்தா ஏற்றணும்னு ஆசைப்படாதீங்க, இது வந்து நல்லது கிடையாது. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு உங்க உடம்பு தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க. இதுதானே நான் சொல்றேன். நீங்க போய் பாத்தீங்களா ராஜா பேரன் என்ன வழிகாட்டுறான்னு பாத்தீங்களா? இல்ல அது என்ன உணவுன்னு பாத்தீங்களா? இது மெடிசினான்னு முதல்ல பாத்தீங்களா? எதையுமே பார்க்காம